வணக்கம் மக்களே, இது உங்கள் மூடு பனிக்காடு. கதையோட 46வது எபிசோட்ல நாம இப்போ இருக்கோம். இதுவரைக்கும் நாம பார்த்தது சுஜியோட கோபம், வருணோட அமைதி. ஆனா இப்போ அந்த அமைதிக்கு பின்னாடி இருந்த ஒரு ரத்த சரித்திரம் மெல்ல மெல்ல வெளியே வருது. காட்டோட நிசப்தம் சுஜியோட கத்தல்ல சுக்கு நூறா உடையுது. வருணோட முகம் இப்போ அவளுக்கு ஒரு துரோகியோட முகமா தெரியுது. இத்தனை பேரை கொன்னுட்டு எப்படிடா உன்னால நியாயம் பேச முடியுது? சி, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. சுஜி வெளியோட கத்துறா. ஆவி வடிவுல இருக்கிற அந்த கொலைகாரன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு அவனை தள்ளி விட்டுட்டு அந்த ரெட் மூன் ஒளியில ஓடுறா. ஒரு முடிவில்லாத துரத்தல் மறுபடியும் ஆரம்பமாகுது. ஆனா வருண் விடல, பின்னாடியே ஓடி வரான். சுஜி, நான் சொல்லத கேளு, என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் கேளு. நோ, எதையும் கேட்க முடியாது. காத பொத்திக்கிட்ட ஓடுறா சுஜி. நான் செஞ்சது கொலையே இல்ல சுஜி. வருண் பின்னாடியே வந்து மன்றாடுறான். ஆனா அந்த உண்மையை கேட்டதுக்கு அப்புறம் சுஜிக்கு அவன் மேல இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல பொறுமை எழுந்த வருண் மின்னல் வேகத்துல வந்து அவ கைய கெட்டியா புடிச்சு நிறுத்துறான். சுஜி அருகருப்புல துடிச்சு போறான். கைய எடு, உன் பாவப்பட்ட கை என் மேல படக்கூடாது, விடுடா. வருண் இப்போ கோபத்துக்கும் சோகத்துக்கும் நடுவுல தவிக்கிறான். ஏய், நான் பண்ணுனது கொலைனா அப்போ நீ பண்ணதும் கொலைதான். இந்த ஒரு வார்த்தை சுஜிக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியே உறைஞ்சு போய் வருண பாக்குறா. அவளோட ஆழ் மனசுல புதைஞ்சு கிடந்த அந்த ரகசியத்தை இவன் எப்படி தொட்டான்? சுஜிக்குள்ள ஒரு விதமான பீதி ஆரம்பமாகுது. வருண் குரல்ல இப்போ ஒரு அமானுஷ்யமான நிதானம். நான் ஆவி சுஜி, மனுஷங்களை பார்த்தாலே அவங்களோட கடந்த காலம் எங்களுக்கு தெரிஞ்சிடும். உன் கடந்த காலமும் அதுல போன அந்த உயிரும் எனக்கு தெரியும். சுஜி அப்படியே வாயடைச்சு போறா. தன்னை அறியாம கைய வாயில வச்சு பொத்திக்கிறா. அந்த பழைய விபத்து, அவளை துரத்திட்டு வந்த அதே குற்ற உணர்ச்சி எல்லாம் இப்போ கண் முன்னாடி வந்து நிக்குது. அது உன் தப்பில்ல சுஜி, அது ஒரு விபத்து. ஆனா உன் மனசாட்சி இன்னும் ஒரு உயிரை கொன்னுட்டோம்னு தான் துடிக்குது, இல்லையா? சுஜியோட குரல் உடையுது. எனக்கு நடந்ததும் நீ செஞ்சதும் ஒன்னா வருண்? வருண் தலையாற்றான். நடந்தத நான் சொல்றேன், அப்புறம் நான் தப்பானவனா இல்லையான்னு நீயே முடிவு பண்ணு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்காக ஒதுக்கு. முதல்ல இதுல சுஜிக்கு விருப்பமே இல்ல. திரும்பவும் ஏதோ பொய் சொல்லி என்ன நம்ப வைக்க பாக்குறியா? ஆனா வருண் ஒரு ஆவியாவே இருந்தாலும் மனுஷனை விட அதிகமா கெஞ்சுறான். நான் ஒரு ஆவிங்கிறத உன்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் பயம்தான். நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ப்ளீஸ் 5 நிமிஷம் கொடு. வருணோட கண்ல இருந்த அந்த உண்மையான வலி சுஜியோட பிடிவாதத்தை உடைக்குது. இவன் சொல்றது உண்மையா இருக்கணும்னு சுஜியோட மனசு ஏங்குது. கடைசியா அவ சம்மதிக்கிறா. 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த விபரீதமான நாள். ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடியான வருண் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம். அவனுக்கு ஒரே புகலிடம் அவங்க அம்மா அகிலா மட்டும்தான். தயங்கி சமையல் அறைக்குள்ள போறான். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளம்மா. அந்த ஆள் செல்வராஜ், அவர் என்ன தோடுறது சரியில்லம்மா, ரொம்ப தப்பா இருக்கு. செல்வராஜ் பண்ற அந்த அசிங்கமான விஷயங்களை வருண் பயந்து பயந்து சொல்றான். ஆனா அவங்க அம்மா அகிலா அடுப்பை விட்டு திரும்பவே இல்ல. வருண், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு பிடிக்கலன்னு புரியுது. ஆனா செல்வராஜ் ரொம்ப நல்லவர். உன் அண்ணன் சுதாகருக்கு மனநிலை சரியில்லைன்னு தெரிஞ்சும் அவனை தான் சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிறார். அப்படிப்பட்டவரை போய் இப்படி அசிங்கமா பேசுறியே, இதெல்லாம் உன் கோபத்துல நீ சொல்ற பொய். இல்லம்மா, நம்ம பழைய வீட்ல இருந்தப்பவே இதெல்லாம் நடக்குது. அந்த பொறுக்கி என்ன தப்பா தோடுறான். வருண் கதறான். அகிலாக்கு கோபம் வருது. தன் புருஷனை போய் இப்படி சொல்றானேன்னு வருணோட கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அரைஞ்ச சூடு அவனுக்கு வலிக்கல. ஆனா பெத்த அம்மாவே தன்னை நம்பலையேங்கிற வலி அவனை உருக்குது. நீ எனக்கு ஒத்துழைக்கலனா உன் அண்ணனை கொன்னுடுவேன்னு மிரட்டுறாம்மா. எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இனிமேல் நீ எனக்கு அம்மாவே இல்ல. வருண் அழுதுட்டே வெறி பிடிச்சவ மாதிரி வீட்டை விட்டு வெளியே ஓடுறான். அவங்க அம்மா அவனை உயிரோட பார்த்த கடைசி நிமிஷம் அதுதான். அதே நாள் ஸ்கூல்ல வருண் ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்போ சில பசங்க அவனை கிண்டல் பண்றது புரியுது. மதியம் ஒரு அவசரத்துக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்போ ஒரு 3 பசங்க வருணோட வாய பொத்தி தூக்கிட்டு போறாங்க. கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள அவனை தள்ளிட்டு ஒரு பொண்ணு வெளியே இருந்து கதவை பூட்டுறான். அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் விஷமா இருந்தது. டேய், நீ அந்த மாதிரி பையன் தானே? உங்க அம்மா ஒரு கொலைகாரி தானே? உன் அண்ணன் ஒரு பைத்தியம். நீயும் ஒரு 2வது படம் சேர்ந்து ஏதோ பண்றீங்களாமே. வருண் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நக்கலா சிரிக்கிறா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இன்னைக்கு காலையில நீ உங்க அம்மா கிட்ட கத்துனத கேட்டேன். நீயே ஒப்புக்கிட்டியேடா. வருண் செஞ்ச அந்த ஒரு தப்பு, அவன் பட்ட வேதனைய அந்த பசங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை கேலி பண்றாங்க. வருண் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அந்த ஸ்கூல் ஓனரோட பையன் வருணை தாக்க ஆரம்பிக்கிறான். உன்ன மாதிரி ஆளுங்க எங்க ஸ்கூல்ல இருக்கவே கூடாதுடா. வருணுக்கு இனிமேல் தாங்க முடியாதுன்னு தோணுது. தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த பசங்களை தள்ளி விடுறான்.
அந்த தள்ளல மேஜை மேல இருந்த கெமிக்கல் பாட்டில்ஸ் எல்லாம் அங்க இருந்த ஹீட்டர் மேல விழுது. மெல்லமா தீ பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா யாரும் அதை கவனிக்கல. டே, எங்களையே தள்ளுறியா? இருடா, ஸ்கூல் முழுக்க உன்னை பத்தி சொல்லி கேவலப்படுத்துறேன். வருணுக்கு பயம் வந்துடுச்சு. இனி இங்க இருந்தா அவ்வளவுதான். வேகமா கதவை திறந்து வெளியே ஓடி வந்து தெரியாம வெளியே இருந்து தாளிட்டுடுறான். உள்ள இருந்து பசங்களோட அலறல் கேக்குது. கதவை திறடா போர்க்கி, வெளியே வந்தா உன்னை கொன்னுடுவோம். வருண் அழுதுட்டே ஸ்கூலை விட்டு வெளியே ஓடுறான். அப்போதான் பின்னாடி ஒரு பெரிய சத்தம். பங்! முழு லேபும் இப்போ தீப்பிழம்பா எரியுது. உள்ள இருந்த அந்த 4 பேரும் வெளியே வர முடியாம உள்ளேயே சிக்கிட்டாங்க. அவங்க சாவறதுக்கு தான் காரணம்ங்கிற உண்மை 17 வயசு வருணுக்கு இப்ப புரியுது. குற்ற உணர்ச்சியோட அனல்ல அவன் ஓடுறான். ஆனா அந்த ஓட்டம் எங்க போய் முடிஞ்சது? அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது? வருண் எப்படி ஆவியா மாறினா? சுஜி இதை கேட்டு என்ன பண்ண போறா? காத்திருங்க மக்களே.